மற்றும் டிடிவியை பாஜக அழைக்காதது ஏன் தொடர்பாக தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை பாஜக அழைக்காதது ஏன் என்ற அந்த முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பாஜக தங்களுடன் கூட்டணி அமைப்பதற்காக பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தும் தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. திரு ஜி.கே. வாசன் அவர்களை கூட 3 முறை நேரில் சென்று சந்தித்து அழைப்பு விடுத்து தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து நாங்கள் பாஜக கூட்டணியிலே பயணிக்க இருக்கின்றோம் என்று பேசி வரக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை இதுவரை பாஜக தலைவர்கள் சந்திக்காதது ஏன்? பிரதமர் மோடி 4 முறை தமிழகம் வந்தும் இதுவரை இவர்கள் யாரும் சென்று சந்திக்காதது ஏன்? அவர்கள் சந்திப்பதற்கான அழைப்பு கூட விடுக்கப்படாதது ஏன் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது பாஜக மேலிடும் தற்போது வரை அதிமுக தங்களுடன் கூட்டணிக்கு வரும் என நம்புவதாக கூறப்படுகின்றது. எனவே அவர்களுக்கான கதவுகள் திறந்தே இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை பாஜக கூட்டணியில் சேர்த்துக் கொண்டால் இதனை காரணம் காண்பித்து அதிமுக தங்களிடம் கூட்டணிக்கு வராது என்ற காரணத்தால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை இதுவரை அவர்கள் சந்திக்கவில்லை, அழைக்கவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி முறிவு ஏற்பட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டாலும் கூட அதிமுக தொடர்ந்து தெரிவித்து வருகின்றது, இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் தனித்துத்தான் களம் காண போகின்றோம். இப்போது மட்டுமல்ல, எப்போதும் இனி பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்தவரையில் இதுவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர்கள் பேசாத நிலைதான் இருக்கின்றது. திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது பாஜகவினுடைய மற்ற எந்த நிர்வாகிகளாக இருந்தாலும் அதிமுகவை வெளிப்படையாக விமர்சனம் செய்து அவர்கள் இதுவரையில் பேசவில்லை. அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பூர் வந்திருந்த போதும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை வானளவிற்கு புகழ்ந்து பேசியிருந்தார். நேற்றைய தினம் கூட புதுச்சேரியில் ஒரு பேனர் ஒன்று வைக்கப்பட்டது பாஜக சார்பில். அதில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது படங்கள் வைத்தே வாக்கு பிரச்சாரத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி பாஜக தொடர்ந்து அதிமுகவை ஒரு நட்பு சக்தியாகவே தொடர்ந்து அணுகி வருகின்றது. அவர்களை ஒரு எதிரியாகவோ எதிர்கட்சியாகவோ பாவிக்கும் மனநிலையில் இல்லை. தொடர்ந்து கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது அதிமுகவை அழைத்து தங்களுடைய அந்த கூட்டணியில இணைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை இணைத்துக் கொண்டால் இதனை காரணம் காண்பித்து நாங்கள் விரும்பாத அணியை நீங்கள் கூட்டணியில் வைத்திருக்கிறீர்கள், எனவே நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் என எடப்பாடி அணி தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவிக்கு அழைப்பு விடுக்கவில்லை. தொடர்ந்து அதிமுகவை கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய முயற்சியில் பாஜக மேலிடம் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.